A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது Psalm chapter 18 verse 7 to 15. ஸோ சங்கீதம் 18வது அதிகாரம் அதில் 7லேருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இதில் ஒரு சின்ன சம்மரியாக ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா, டேவிட் அகெயின் போன இது மாதிரி இஸ் யூஸிங் வெரி விவிட் டேர்ம்ஸ், ஒரு இமேஜினரி டேர்ம்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் பரலோகத்துலேருந்து கீழே இறங்கி தாவீதை பிடிச்சாராம், அண்ட் தென் அவர் ஆழ தண்ணியிலேருந்து தூக்கினார். ஸோ ஈ ட்ரூ ஹிம் ஃப்ரம் டீப் வாட்டர்ஸ். அவர் பவர்ஃபுல் எனிமீஸ் கிட்டேருந்து காப்பாற்றினார். ஸோ ஈ சேவ்ட் ஹிம் ஃப்ரம் பவர்ஃபுல் விக்கெட் பீப்புள் கிட்டேருந்து காப்பாற்றினார். அதுக்கடுத்து என்ன சொன்னார், அவரோட டேவிடால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு எதிரிங்க கிட்டேருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், அவருக்கு விடுதலை கொடுத்தார். ஸோ ஈ சேவ்ட் ஹிம் ஃப்ரம் ஃபோர்ஸ் ஹூ வேர் டூ ஸ்ட்ராங் ஃபார் டேவிட். அண்ட் தென் டேவிட் என்ன சொல்கிறார் கடைசியில், த லார்ட் has dealt with me according to my righteousness, according to the cleanness of my hands he has rewarded me னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி டேவிட் ஃபஸ்ட்டு சொல்கிறத வச்சு நீங்கள் நினைக்கலாம், இப்போ டேவிட் அவர் நல்லா இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், அவருக்கு ரெஸ்கியூ பண்ணியிருக்கார், அவர் ரிவார்டாக கொடுக்குறாரு. ஏன்னா டேவிட் இத்தனை நாள் நல்லவராக இருந்தார், அதனால அவருக்கு கெடுதல் நடக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒரு ரீபேமெண்ட் மாதிரி we will think. பட் என்ன ஆகுது, அதுக்கடுத்து நம்ம படிக்க என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் என்ன நினைக்கலாம், அவர் மாரல் ரெக்கார்டை பார்த்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, அதனால என்ன பண்ணுறான், ஐ ஆம் டெலிவரிங்னு நினைக்கலாம். பட் வெரி சிம்பிளாக இங்கே டேவிட் என்ன பண்ணுறான், அந்த ரிலேஷனல் ரியாலிட்டி, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் வித் டேவிட் அண்ட் காட். என்ன சொல்ற, டேவிட் ஏன் ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுறாரு, ரெஸ்கியூ பண்ணுறாரு, நாட் பிகாஸ் ஹி வாஸ் பர்ஃபெக்ட். டேவிட் இப்போ சொல்லுவார், பட் அவரோட இதயம் எப்பவுமே வாஸ் டர்ன் டுவர்ட்ஸ் காட். டேவிடோட ஹார்ட் எங்கே இருந்தது, ஆண்டவரை நோக்கி இருந்ததுனால தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் 19 which says, he rescued me because he delighted in me. என்னோட சொல்கிறேன், he rescued me because he delighted in me. ஸோ வெரி சிம்பிளாக நம்ம இதுலேருந்து எடுக்க போகிறது என்னன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்வார். கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கார், செய்வார். ஆனால் the rescue of God is not rooted in our character. நம்மளோட கேரக்டரை பொறுத்து ஆண்டவர் நம்மளுக்கு ரிவார்ட் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஓகே, நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, நான் கஷ்டத்தில் இருக்கேன், இத்தனை நாள் நல்லவனாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நினைக்கக்கூடாது. நான் இத்தனை நாள் இதெல்லாம் செய்யணும், இத்தனை நாள் நான் பைபிள் படிக்கணும், இத்தனை நாள் சர்ச்சுக்கு போகணும், இத்தனை நாள் நான் தசமாக கொடுக்கணும், அப்போ தான் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை கொடுப்பார். அது இஸ் நாட் த ரைட் வே டு திங்க். அதான் இங்கேயும் டேவிட் சொல்கிறார். ஸோ டேவிடுக்கும் இங்கே ஆண்டவர் என்ன கொடுக்கல, நீ நல்லவனாக இருந்த, நல்ல ராஜாவாக இருந்த, நல்ல சோல்ஜராக இருந்த, நல்ல ஷெப்பர்டாக இருந்த, அதனால தான் விடுதலை கொடுக்குறேன்னா இல்லை. டேவிடுக்கும் ஆண்டவருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. தேர் வாஸ் a relationship between David and God, and that is why God rescued David. அதே மாதிரி நம்மளும் என்ன நினைக்கக்கூடாது தெரியுமா, நான் இத்தனை நாள் இந்த மாதிரி இருந்தால் தான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு, அதனால தான் எனக்கு இவ்வளோ நாள் விடுதலை கொடுக்கல, இவ்வளோ நன்மை பண்ணணும், இது வரைக்கும் இவ்வளோ நன்மை தான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணால் தான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு we should not think like that. நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இட் இஸ் நாட் அ டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டியானிட்டி அண்ட் அதர் ரிலீஜன்ஸ். மற்ற மதத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கார்மா பேசிஸ் மாதிரி, நீ நல்லது பண்ணால் அதுக்கு நல்லது நடக்கும், நீ கெட்டது பண்ணால் அது கெட்டது நடக்கும், நீ இவ்வளோ கெட்டது பண்ணிட்டியா, நீ இவ்வளோ நல்லது பண்ணால் தான் பேலன்ஸ் பண்ணும். பட் அதான் கிறிஸ்டியானிட்டியோட டிஃப்ரென்ஸ். கிறிஸ்டியானிட்டியில் இட்ஸ் நாட் அ டிரான்சாக்ஷன். ஏன்னா எப்போவுமே அந்த டிரான்சாக்ஷனில் நம்ம எப்போவுமே என்னத்தில் இருப்போம், கடனில் தான் இருப்போம். பட் பிகாஸ் our God is a loving God, நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால, நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுறது, எப்போவுமே இட்ஸ் நாட் லைக் தட், டிரான்சாக்ஷனலாக இல்லை, பட் இட்ஸ் அ ரிலேஷனல். நம்ம இதையும் அவரை எவ்வளோ நோக்கி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், அவருக்கு ரிவார்ட் பண்ணுவார். நம்மளுக்கு பிரச்சனைக்கு அவர் என்ன பண்ணுவார், அவர் குறிப்பிட்ட டைமில் அவர் சித்தபடி என்ன பண்ணுவார், he will deliver us. அதுதான் டேவிட் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறது. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this wonderful reminder that you are not a transactional God, that you are not a genie, but you are a God who loves us and who will reward us for our relationship with you. That if our heart is yearning for you, Lord, you are a God who will not look away, but you will always look after us and you will always take care of us. Thank you for being so graceful and merciful. All of this in Christ's name I pray.